தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. கொடைக்கானல் மலைப்பகுதியில் நீளமான வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வரும் 18ஆம் தேதி முதல் இந்த தடை அமலுக்கு வரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீளமான வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் வரும் 18ஆம் தேதி முதல் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வர இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. இப்ப கொடைக்கானல் மலையில வரும் 18ஆம் தேதி முதல் நீளமான வாகனங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க. பூர்ணிமா, மலைகளின் இளவரசி என்று அழைக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை பன்மடங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மலையை நோக்கி வரக்கூடிய இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிக அளவுல அதிகரித்துள்ளது. இந்த சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இந்த வாகனங்களால கடுமையான போக்குவரத்து நெரிசலும் அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு இதை அந்த மலைப்பாதையையே ஒரு வழிப்பாதையாக மாற்றலாமா, பழனியிலிருந்து வருவது ஒரு சாலை, வத்தலக்குண்டு சாலையிலிருந்து செல்வது மற்றொரு சாலை என ஒரு வழிப்பாதையாக கூட மாற்றலாமா என்றும் பல்வேறு வகையில் பல்வேறு ஆய்வுகளும் ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில இதன் ஒரு பகுதியாக மாநில போக்குவரத்து அதிகாரிகளுடைய ஒப்புதலுடன் பொதுநலன் கருதியும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காகவும் 12 மீட்டருக்கு மேல் நீளமுள்ள நீண்ட இந்த சேசிஸ் வாகனங்கள், அதாவது பயணிகள் மற்றும் இந்த சரக்கு வாகனங்கள், 12 மீட்டருக்கு மேல் நீளமுள்ள இந்த வாகனங்களை கொடைக்கானலுக்கு செல்லும் மலைப்பாதைகளின் அந்த தொடக்க புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த மலைப்பாதையின் அந்த குறிப்பிட்ட அந்த தொடக்க புள்ளியை தாண்டி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து வரும் 18ஆம் தேதி முதல் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வருவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். அதன் எதிரொலியாக இனி அந்த 12 மீட்டருக்கு மேல் நீளமுள்ள நீண்ட சேசிங் வாகனங்கள் இங்கு அனுமதிக்கப்படுவதில்லை என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.